Hello students, now we are going to see 9th Maths chapter 5 coordinate geometry part 9 exercise 5.4. In the previous video in part 8 we have seen exercise 5.4 sums 1 to 4. Now I am going to explain exercise 5.4 fifth sum. The line segment joining A 6, 3 and B minus 1, minus 4 is doubled in length by adding half of AB to each end. Find the coordinates of the new end points. இதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா A வந்து 6, 3, B வந்து minus 1, minus 4 இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட் வந்து டபுள்ட் இன் லென்த், அதாவது ரெண்டு மடங்கா வந்து லென்த் வந்து ஆயிருது. அது எப்படி அப்படின்னா பை ஆடிங் ஹாஃப் ஆஃப் ஏபி, ஏபியோட மெஷர்மெண்ட்ல இருந்து ஹாஃப் ஆஃப் ஏபியை வந்து ரெண்டு எண்ட்லயுமே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதனால வந்து நமக்கு டபுள் ஆயிருது. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த நியூ எண்ட் பாயிண்ட். நமக்கு ரெண்டு எண்டு பாயிண்ட் வந்து கிடைக்குது. அந்த ரெண்டு எண்டு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து 6, 3 ஒரு பாயிண்ட், B வந்து -1, -4 அது வந்து பாயிண்ட். இந்த ரெண்டு A பாயிண்டையும் வந்து ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட்ல வந்து C வந்து மிட் பாயிண்ட், அதாவது half of AB. இந்த AC லென்த் உள்ளதை வந்து நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றோம். அது நமக்கு வந்து AP அது கிடைக்குது. அது மாதிரி இதே மெஷர்மெண்ட் உள்ள அந்த half of the AB லென்த்தை வந்து ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றோம். அது வந்து BQன்னு கிடைக்குது. சோ இது PAங்கிறது ஒரு பார்ட், ACங்கிறது ஒரு பார்ட், CBங்கிறது ஒரு பார்ட், BQன்றது ஒரு பார்ட். சோ இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால இந்த லைன் செக்மெண்ட் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. இப்போ A வந்து நமக்கு PQவை வந்து எப்படி ரேஷியோல டிவைட் பண்ணனா 1:3ன்றது ரேஷியோல டிவைட் பண்ணுது. அது எப்படின்னா PA வந்து ஒரு பார்ட், அடுத்தது AC, அடுத்தது CB, அடுத்தது BQ. இது வந்து 3 பார்ட்ஸ். சோ 1:3 அப்படின்ற பார்ட்ல வந்து நமக்கு டிவைட் பண்ணுது. சோ 1:3 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா M:N எடுத்துக்கணும். M வந்து ஈக்குவல் டு 1, N இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி B வந்து எப்படி PQ டிவைட் பண்ணுது அப்படின்னா 3:1. அது 3:1னா PA ஒரு பார்ட், AC ஒரு பார்ட், CB ஒரு பார்ட். சோ 3. அடுத்தது BQ வந்து 1. சோ 3:1 அப்படின்ற ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுது. இதை M:N எடுத்துக்கிறோம். M is equal to 3, அடுத்தது N is equal to 1. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு Pன்றதும் Qங்கிறது வந்து நமக்கு நியூ எண்ட் பாயிண்ட்ஸ். P வந்து x1, y1 எடுத்துக்கிறோம். Q வந்து x2, y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பாயிண்ட்ஸ் A வந்து 6, 3, அடுத்தது பாயிண்ட் B வந்து -1, -4. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், அடுத்தது ரேஷியோ வந்து 1:3 and 3:1. இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், நியூ எண்ட் பாயிண்ட் P வந்து x1, y1 என்ன அப்படின்றதும் Q வந்து x2, y2 என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்கணும். Point A divides PQ in the ratio 1:3. A is equal to 6, 3, M is equal to 1, N is equal to 3. By section formula, M x2 plus N x1 by M plus N, M y2 plus N y1 by M plus N. இது that is equal to 6, 3 point A. இதுல வந்து இந்த values எல்லாம் வந்து நம்ம substitute பண்றோம். அதாவது M is equal to 1 and N is equal to 3 அப்படின்னுட்டு. So M ஓட வேல்யூ வந்து 1 into x2 plus N ஓட வேல்யூ வந்து 3 into x1 divided by M வந்து 1, N வந்து 3, so 1 plus 3. அதே மாதிரி M ஓட வேல்யூ 1 into y2 plus N ஓட வேல்யூ 3 into y1 divided by M வந்து 1 plus N வந்து 3, that is equal to இந்த 6 வந்து எழுதிக்கிறோம். So நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1x2 plus 3x1 divided by 1 plus 3, that is equal to 1y2 plus 3y1 by 1 plus 3, that is equal to 6, 3 அப்படின்னு கிடைக்குது. So இங்க 1 plus 3 வந்து ரெண்டு பாசிட்டிவ் நம்பர். நம்ம வந்து 4 அப்படின்னு போட்டுக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். டினாமினேட்டர் இருக்க நம்பரை ஆட் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x2 plus 3x1 by 4, y2 plus 3y1 by 4, that is equal to 6, 3 அப்படின்னு கிடைக்குது. சோ இதை x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் அப்படின்னு கிடைக்குது. சோ x2 plus 3x1 by 4, that is equal to ஃபர்ஸ்ட் நம்பர் 6, அடுத்தது y2 plus 3y1 by 4, that is equal to செகண்ட் நம்பர் வந்து 3. இங்க 4 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. இது வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது ரெசிப்ரோக்கல், இது வந்து ப்ராடக்ட், அதாவது நியூமரேட்டர்ல வந்துரும். சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x2 plus 3x1 that is equal to 6 into 4.
அந்த 6 into 4 வந்து 24. So x2 plus 3x1 that is equal to 24. அதை வந்து equation 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து y2 plus 3y1 by 4 that is equal to 3 அப்படின்னு இருக்குது. 4 வந்து denominatorல இருக்கு. So left to right போகும்போது reciprocal, இது வந்து product, அதாவது numeratorல போயிரும். So y2 plus 3y1 that is equal to 3 into 4. 3 into 4 வந்து 12. So y2 plus 3y1 that is equal to 12. அதை வந்து equation 2 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Next வந்து point P divides PQ in the ratio 3:1. B is equal to -1, -4. M is equal to 3. N is equal to 1. By section formula, M x2 plus N x1 divided by M plus N, M y2 plus N y1 divided by M plus N. The point B வந்து -1, -4. இதுல வந்து M ஓட வேல்யூ வந்து 3 and N ஓட வேல்யூ வந்து 1. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். M வந்து 3 into x2 plus N ஓட வேல்யூ 1 into x1 divided by M வந்து 3, n வந்து 1, so 3 plus 1, m ஓட வேல்யூ 3, 3 into y2 plus n ஓட வேல்யூ 1, 1 into y1 divided by m plus n வந்து 3m, அடுத்தது n 1, so 3 plus 1 that is equal to -1, -4. Denominator 3 plus 1 அதை add பண்ணோம்னா 4 கிடைக்கும். So 3x2 plus x1 by 4, 3y2 plus y1 by 4 that is equal to -1, -4. So இது வந்து x coordinate y coordinate நம்ம equate பண்ணோம்னா first term வந்து first number கிடைக்கும், second term வந்து second number கிடைக்கும். So 3x2 plus x1 by 4 that is equal to -1, 3y2 plus y1 by 4 வந்து that is equal to -4 கிடைக்குது. So இங்க 4 வந்து denominatorல இருக்கு, இது வந்து left to right போகும்போது இதோட reciprocal numeratorல ப்ராடக்டா போகும். So 3x2 plus x1 that is equal to -1 into 4. ஒரு இது வந்து நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. So அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு நெகட்டிவா தான் கிடைக்கும். So 3x2 plus x1 that is equal to -4. அது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து 3y2 plus y1 by 4ல வந்து 4 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது வந்து நியூமரேட்டர்ல ப்ராடக்டா போயிடும். So 3y2 plus y1 that is equal to -4 into 4. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்குது. So -4 into 4 வந்து -16. So 3y2 plus y1 that is equal to -16. இத வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். First equation implies x2 plus 3x1 that is equal to 24. Third equation into 3 that implies வந்து 9x2 plus 3x1 that is equal to -12. So இதை வந்து subtract பண்ணோம்னா செகண்ட் இதோட டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸுமே வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிருது, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிருது, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஆயிருது. இங்க 3x1 பாசிட்டிவா இருக்கு, இங்க 3x1 நெகட்டிவா இருக்கு. So இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து x2 வந்து பாசிட்டிவா இருக்கு, -9x2 வந்து நெகட்டிவா இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 8 வருது, பிகர் நம்பர் சைன் வந்து மைனஸ். சோ -8x2 இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவா இருக்கு. 24 plus 12 வந்து நமக்கு 36 கிடைக்குது. -8x2 வந்து 36, நமக்கு x2 வேணும். சோ அந்த -8 வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கும்போது ப்ராடக்ட்ல இருக்குது, ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும், இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற -8 வந்து நமக்கு டினாமினேட்டர்ல இருந்து ரெசிப்ரோக்கல் வந்து கிடைக்கும். சோ x2 that is equal to 36 by -8 அப்படின்னு கிடைக்குது. ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. So 4 டேபிள யூஸ் பண்ணி நம்ம அதை கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, 9 4s are 36. So x is equal to -9/2 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. Substituting x that is equal to -9/2 in equation 3 we get 3x2 plus x1 that is equal to -4. x2 வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3 into -9/2 plus x1 that is equal to -4. 3 into -9 வந்து -27. 2 வந்து as it is எழுதிடுறோம். plus x1 that is equal to -4. இங்க -27/2 இது நெகட்டிவா இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது பாசிட்டிவ் ஆயிரும். So x1 that is equal to -4 plus 27/2. இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து ஃபிராக்ஷனல் நம்பர். So இதை வந்து மல்டிப்ளை பண்றோம். 2 வந்து காமன் டினாமினேட்டரா எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா -4 into 2 plus 27/2 கிடைக்குது. -4 into 2 வந்து -8 plus 27 divided by 2 அப்படின்னு போடுறோம். சோ இங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா இருக்கு. சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். அது வந்து 19. டினாமினேட்டர்ல 2 as it is எழுதிரும். இங்க பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ். சோ இங்க வந்து பிளஸ் சைன் போட்டுக்கிறோம். x1 வந்து that is equal to 19/2. இதான்
இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x1 that is equal to 19 by 2. Second equation implies y2 plus 3y1 that is equal to 12. Fourth equation into 3 we get 9y2 plus 3y1 that is equal to minus 48. Subtracting நம்ம second term எல்லாமே வந்து sign change பண்ணும். இங்க 9y2 positive இருக்கு negative sign போடணும். 3y1 positive இருக்கு negative sign போடுறோம். இங்க negative sign இருக்கு positive sign போடுறோம். இங்க 3y1 positive இருக்கு இங்க 3y1 negative இருக்கு. இந்த ரெண்டு term வந்து கேன்சல் ஆயிரும். இங்க y2 பாசிட்டிவா இருக்கு இங்க 9y2 இது வந்து நெகட்டிவா இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 8. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ் சோ மைனஸ் போட்டுக்கிறோம். minus 8y2 இது ரெண்டு டேர்முமே வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ 12 plus 48 வந்து 60 கிடைக்குது. இந்த பிளஸ் சைன் போட்டுக்கிறோம். சோ 8 minus 8y2 வந்து நமக்கு 60 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. சோ y2 மட்டும் வேணும். இங்க வந்து minus 8 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. இது லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நமக்கு ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல கிடைக்கும். இந்த minus 8 60 இது ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. சோ ஃபோர்த் டேபிள வச்சு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 4s are 8 இது வந்து 1 4 is 4 பேலன்ஸ் 2 20 5 4s are 20. சோ y2 வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா minus 15 by 2 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது. Substituting y2 is equal to minus 15 by 2 in equation 2 we get y2 plus 3y1 that is equal to 12. y2 ஓட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். minus 15 by 2 plus 3y1 that is equal to 12. the 15 by 2 வந்து நெகட்டிவா இருக்கு. இந்த லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். so 3y1 that is equal to 12 plus 15 by 2. இது வந்து ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃபிராக்ஷனல் நம்பர் இருக்கு. இந்த 2 வந்து நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா 2 into 12 plus 15 by 2 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. இதோட ப்ராடக்ட் வந்து 2 12s are 24 plus 15 by 2. இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 39 by 2 அப்படின்னு கிடைக்குது. 3y1 that is equal to 39 by 2. இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். 3y1 that is equal to 39 by 2. இங்க வந்து 3 வந்து லெஃப்ட் சைடுல வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு என்ன பண்ணும் ரெசிப்ரோக்கல் அது டினாமினேட்டர்ல வந்துரும். சோ y1 that is equal to 39 by 2 இது வந்து ப்ராடக்ட் into 3 வருது. சோ 39 3 வந்து நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. சோ 3 டேபிள் வச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 is 3. இங்க 1 3 is 3 3 3s are 9. சோ y1 that is equal to 13 by 2 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. p வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ x1 ஓட வேல்யூ 19 by 2 y1 ஓட வேல்யூ 13 by 2. அதே மாதிரி q வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா x2 y2 ன்னு எடுத்துக்கிறோம். x2 ஓட வேல்யூ வந்து minus 9 by 2. அடுத்தது y2 ஓட வேல்யூ வந்து minus 15 by 2 அப்படி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். so therefore the coordinates of the new end points p is equal to 19 by 2 13 by 2 and q is equal to minus 9 by 2 minus 15 by 2. இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Sixth question, using section formula show that the points A 7, minus 5, B 9, minus 3 and C 13, 1 are collinear. இதுல வந்து point A வந்து 7, minus 5, B 9, minus 3, C வந்து 13, 1. The 3 points வந்து collinearனு prove பண்ணோம். collinearனு prove பண்ணோம் அப்படின்னா the 3 points வந்து ஒரே லைன்ல வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து prove பண்ணோம். சொல்யூஷன் வந்து point A வந்து 7, minus 5 அது வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். பாயிண்ட் C வந்து 13, 1 அது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம பாயிண்ட் B வந்து 9, minus 3. இந்த 9, minus 3 வந்து நமக்கு AC ல தான் இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னு அர்த்தம். B வந்து AC ல எடுத்துக்கிறோம். இந்த B வந்து m:n அப்படின்ற ரேஷியோல வந்து A C வந்து பிரிக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து B வந்து லைஸ் ஆன் AC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். By section formula mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n, b ஓட வேல்யூ வந்து 9, minus 3 that is equal to 9, minus 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். b is equal to 9, minus 3, x1 is equal to 7, x2 is equal to 13, y1 that is equal to minus 5, y2 that is equal to 1. The x1 x2 value y1 y2 value இந்த section formulaல substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா m into
அடுத்தது வந்து x2 ஓட வேல்யூ வந்து 13 போட்டுக்கிறோம் பிளஸ் n இன்டூ x1 ஓட வேல்யூ வந்து 7 அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் டிவைடட் பை m பிளஸ் n கமா அடுத்தது m இன்டூ அடுத்தது y2 ஓட வேல்யூ வந்து 1 அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பிளஸ் n இன்டூ y1 ஓட வேல்யூ வந்து -5 அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் டிவைடட் பை m பிளஸ் n அடுத்தது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 9, -3. ஸோ இந்த நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா m இன்டூ 13 பிளஸ் n இன்டூ 7 டிவைடட் பை m பிளஸ் n கமா m இன்டூ 1 பிளஸ் n இன்டூ -5 டிவைடட் பை m பிளஸ் n தட் இஸ் ஈக்குவல் டு 9, -3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து ப்ராடக்ட் பண்ணி எழுதுறோம் 13m பிளஸ் 7n பை m பிளஸ் n m மைனஸ் இது வந்து நெகட்டிவா இருக்கு ஸோ -5n டிவைடட் பை m பிளஸ் n தட் இஸ் ஈக்குவல் டு 9, -3 இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 13m பிளஸ் 7n டிவைடட் பை m பிளஸ் n கமா m மைனஸ் 5n டிவைடட் பை m பிளஸ் n தட் இஸ் ஈக்குவல் டு 9, -3 அப்படின்னு கிடைக்குது. இது x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 13m பிளஸ் 7n டிவைடட் பை m பிளஸ் n தட் இஸ் ஈக்குவல் டு 9 m மைனஸ் 5n டிவைடட் பை m பிளஸ் n தட் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ இது என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு வேல்யூஸ அந்த வேல்யூஸ வந்து இந்த செகண்ட் டேர்ம்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது வந்து ஈக்குவல் டு -3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா b வந்து லைஸ் ஆன் AC. சோ இங்க 13m பிளஸ் 7n டிவைடட் பை m பிளஸ் n தட் இஸ் ஈக்குவல் டு 9 இருக்கு. m பிளஸ் n வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. இது லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது வந்து நியூமரேட்டர்ல ரெசிப்ரோக்கல் வந்து போயிடும். சோ 13m பிளஸ் 7n தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ m பிளஸ் n. சோ இங்க லெஃப்ட் சைடு வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிடுறோம். ரைட் சைடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணும் 9m பிளஸ் 9n. ஸோ 13m பிளஸ் 7n தட் இஸ் ஈக்குவல் டு 9m பிளஸ் 9n. ஸோ m எல்லாம் ஒரு சைடாகவும் n எல்லாம் ஒரு சைடாகவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இங்க 9m வந்து ரைட் சைடு பாசிட்டிவா இருக்கு, ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். இங்க 7n வந்து லெஃப்ட் சைடு பாசிட்டிவா இருக்கு, இந்த லெஃப்ட் டு ரைட் போகும்போது வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 13m மைனஸ் 9m தட் இஸ் ஈக்குவல் டு 9n மைனஸ் 7n. இங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. 13 மைனஸ் 9 வந்து நமக்கு 4. இது வந்து பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ், சோ பாசிட்டிவ் எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. 9 மைனஸ் 7 வந்து 2, பிகர் நம்பர் சைன் வந்து 2, அதனால வந்து 2n. இங்க வந்து 4m தட் இஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4m தட் இஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு கிடைக்குது. இங்க n வந்து ரைட் சைட்ல வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது இது டினாமினேட்டருக்கு போயிடும். சோ இது வந்து m பை n அப்படின்னு வந்து கிடைக்குது. இங்க 4 வந்து லெஃப்ட் சைடு நியூமரேட்டர் இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டருக்கு போயிடும். சோ m பை n தட் இஸ் ஈக்குவல் டு 2 by 4 கிடைக்குது. 2 4 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. சோ 2 டேபிள் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, இது வந்து 2 2s are 4. So m by n that is equal to 1 by 2 கிடைக்குது. So m by n that is equal to 1 by 2. இது வந்து எப்படி நம்ம ரேஷியோவை ஃபிராக்ஷன் வந்து ரேஷியோவா எழுதலாம். m by n m is to n ன்னு எழுதலாம். that is equal to 1 by 2 வந்து 1 is to 2 அப்படின்னு எழுதலாம். So இதுல வந்து m ஓட வேல்யூ வந்து 1, n ஓட வேல்யூ வந்து 2. அது வந்து substituting m by n that is equal to 1 by 2 in m minus 5n divided by m plus n we get. அதாவது m is equal to 1, n is equal to 2. இந்த வேல்யூ வந்து இந்த இதுல m minus 5n divided by m plus n இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். m வேல்யூ n வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்காக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 minus 5 into 2 divided by 1 plus 2. So 1 வந்து as it is எழுதிக்கிறோம். minus 5 into 2 வந்து minus 10. இங்க வந்து 1 plus 2 வந்து that is equal to 3 கிடைக்குது. So that is equal to 1 minus 10 by 3 கிடைக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். So இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 9, பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ். So நெகட்டிவ் சைன் போட்டுறோம். டினாமினேட்டர்ல 3 as it is போட்டுறோம். இங்க 9 3 multiples of 3. So 3 table use பண்ணி நம்ம அதை simplify பண்ணலாம். 1 3 is 3. இது வந்து 3 3s are 9. So that is equal to minus 3 கிடைக்குது. இது வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் y value of point B. Point B ல வந்து இது வந்து coordinate, y ஓட coordinate. So இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா B வந்து therefore B lies on AC and points வந்து A B and C வந்து are collinear அப்படின்றத நம்ம வந்து இதுல வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
Seventh question, a line segment AB is increased along its length by 25% by producing it to C on the side of B if A and B have the coordinates -2, -3 and 2, 1 respectively. Then find the coordinates of C. என்ன வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா லைன் செக்மெண்ட் AB வந்து இன்க்ரீஸ் ஆகுது along its length. length வைஸா வந்து நமக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 25% by producing it to C. அதாவது C வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற C வரைக்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்றது on the side of B. B ல இருந்து C க்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுனால அதுவும் 25% ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. If A and B have the coordinates, A யோட பாயிண்ட்ஸ் வந்து -2, -3, B யோட கோஆர்டினேட் வந்து 2, 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் C. C யோட கோஆர்டினேட் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து எப்படின்னா பாயிண்ட் A வந்து -2, -3 இத வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். பாயிண்ட் B வந்து 2, 1 இத வந்து பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா AB வந்து 100% அப்படின்னா இதுல 25% வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் B to C. அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதனால வந்து அந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 100 அப்படின்றது வந்து நமக்கு வந்து 4 பார்ட்ஸ் அப்படின்னா 25ங்கிறது வந்து 1 பார்ட். சோ இந்த ரேஷியோ வந்து எப்படின்னா 4:1. இந்த 4:1 வந்து that is equal to m:n அப்படின்றத நம்ம வச்சுக்கிறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C யோட கோஆர்டினேட்ஸ் என்ன? C யோட கோஆர்டினேட் நம்ம x2 y2 ன்னு எடுத்துக்கிறோம். அந்த x2 y2 ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து -2, -3 அதை x1 y1 எடுத்துக்கிறோம். B வந்து 2, 1 அடுத்தது C வந்து x2 y2. m:n வந்து 4:1. x1 is equal to -2, y1 that is equal to -3, m is equal to 4, n is equal to 1. இதுல BCங்கிறது வந்து 25% of AB எடுத்திருக்கிறோம். 25% அப்படிங்கிறது 25/100 ஆஃப்ன்றதுக்கு மல்டிப்ளிகேஷன் into AB. இது வந்து 25/100 125, இது வந்து 425. So BC is that is equal to 1/4 into AB. இந்த AB வந்து right to left கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர்ல வந்துரும். So BC by AB that is equal to 1/4. So BCங்கிறது வந்து ஒரு ரேஷியோ, ABங்கிறது வந்து 4. சோ இததான் வந்து நம்ம 4:1 அப்படின்றதுல வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். சோ இதுல வந்து செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். பை செக்ஷன் ஃபார்முலா mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. சோ இதுல வந்து 2, 1 அப்படின்றது வந்து பாயிண்ட் B. அதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். that is equal to 2, 1. x1 y1 ஓட வேல்யூ m n ஓட வேல்யூ இத வந்து செக்ஷன் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4x2 plus 1 into -2 divided by 4 plus 1, 4y2 plus 1 into -3 divided by 4 plus 1 that is equal to 2, 1. இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4x2 எழுதிக்கிறோம். அடுத்தது 1 into -2 வந்து -2 divided by 4 plus 1 வந்து 5. அதே மாதிரி இங்க வந்து 4y2 plus 1 into -3 வந்து -3 divided by 4 plus 1 வந்து 5. that is equal to 2, 1 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. சோ இது வந்து x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா first term is equal to first number, second term that is equal to second number. so 4x2 -2 divided by 5 வந்து that is equal to 2 அப்படின்னு கிடைக்குது. 4y2 -3 by 5 வந்து that is equal to 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இங்க வந்து 5 வந்து டினாமினேட்டர்ல இருக்குது. லெஃப்ட் டு ரைட் போகும்போது டினாமினேட்டர் இருக்க அந்த 5 வந்து ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டருக்கு போயிடும். சோ 4x2 -2 வந்து நம்ம that is equal to 2 into 5 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க 5 வந்து டினாமினேட்டர்ல இருக்குது. லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர்ல போயிடும். சோ 4y2 -3 வந்து that is equal to 1 into 5 ன்னு கிடைக்கும். இததான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். 4x2 -2 that is equal to 2 into 5. 2 5s are வந்து 10. So 4x2 -2 that is equal to 10. இங்க -2 வந்து left side நெகட்டிவா இருக்கு. left to right போகும்போது இது பாசிட்டிவ் ஆயிரும். So 4x2 that is equal to 10 plus 2 அப்படின்னு கிடைக்கிறது. 10 plus 2 வந்து 12. 4x2 வந்து 12 ன்னு கிடைக்கிறது. இந்த 4 வந்து left sideல வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. left to right போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல போயிரும். So x2 that is equal to 12 by 4. இது ரெண்டுமே மல்டிபிள்ஸ்
of 4. So fourth table use பண்ணி இதை simplify பண்ணலாம். 1 4 is 4, 3 4s are 12. So x2 is equal to 3 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து 4y2 minus 3 வந்து that is equal to 1 into 5. 1 5 is 5. So 4y2 minus 3 that is equal to 5. இங்க 3 வந்து நெகட்டிவா இருக்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது பாசிட்டிவ் ஆயிரும். 4y2 that is equal to 5 plus 3. இது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்குது. So 4y2 வந்து that is equal to 8. இங்க 4 வந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல போயிடும். So y2 that is equal to 8 by 4. இது ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. So fourth டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 4 is 4, 2 4s are 8. So y2 that is equal to 2 அப்படின்னு கிடைக்குது. So c யோட கோஆர்டினேட் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா x2 y2 ன்னு எடுத்திருக்கிறோம். இங்க x2 வந்து 3, y2 வந்து 2. So 3, 2 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. So நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா therefore the coordinates of C is 3, 2 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Recap: in this video we have seen exercise 5.4 sums 5 to 7. Thank you students.